வணக்கம். உங்களை இந்த மாதிரி ஒரு புதிய வகுப்புல செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படிங்கிற சீரீஸ்ல இது 4வது வகுப்பு. இங்க முற்றிலும் சொல்லப்பட்ட முழுமை அர்த்தம், ஒரு மனுஷன் எப்ப முழுமை இருக்கான்னா அவனுக்குள்ள 3 பகுதி இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிங்கிற 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதி இருக்கும்போது தான் அவன் முழுமையா இருக்கான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 பகுதியையுமே தேவன் தான் சுத்தப்படுத்துவார். ஆவியை சுத்தப்படுத்தணும் அவசியம் இல்லை, அது தேவ ஆவி. நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஆனா இங்க சுத்தப்படுத்தப்பட வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான். நம்ம இதுவரைக்கும் ஆத்மாவை நம்ம எப்படி சுத்தப்படுத்துறது, எப்படி புனிதப்படுத்துறது அப்படிங்கிறத 39 வகுப்புலையும் 40 வகுப்புலையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்ப சரீரம் எப்படி சுத்தப்படுத்தப்படுது, ஏன்னா இந்த சரீரம் ரத்தம், மாமிச, எலும்புனாலானது. கடவுள் சொல்லியிருக்காரு, ரத்தமும் மாமிசமும் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ளாது சொல்றாரு. அப்படின்னா பரலோகத்தை அடைய முடியாது, பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த உடம்பு ரத்தமும் சதையினாலானது. இந்த உடம்பு அப்படியே பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு புதுப்பிக்கப்பட்டு மறுரூபாக்கப்படணும். அப்படி மறுரூபாக்கப்படும் போது தான் நம்ம எல்லாரும் பரலோகம் போக முடியும். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப அந்த மறுரூபமாக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ரகசிய வரைன்னு சொல்றோம். பாவத்துக்கு அடிமை இருக்கிற மாமிச இந்த உடம்பை தேவன் எப்படி சுத்தப்படுத்தி புனிதப்படுத்துறாரு, எப்படி புதுப்பிக்கிறாருன்னு பார்க்க போறோம். அதே சமயத்துல அந்த புதுப்பிக்கப்படும் போது இந்த உடம்பு மறுரூபம் ஆகுது. அப்படி மறுரூபம் ஆகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ரகசிய வரைன்னு சொல்றோம். இன்னைக்கு இதை பத்தி தான் படிக்க போறோம். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கேட்கலாம். இப்ப போவோம். ஆல்ரைட், இது எனக்கு 43 வகுப்பு. இந்த அளவுக்கு ஆசிரியம் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வகுப்புக்குள்ள போவோம். இந்த கிளாஸ்ல அந்த சரீரம் எப்படி புனிதப்படுது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உடம்பு ரத்தத்தினாலையும் மாமிசனானது. ஆனா தேவன் என்ன சொன்னார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை ரத்தமும் மாமிசமும் சுதந்திரித்துக் கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த ரத்தமும் மாமிசமான இந்த உடம்பு தேவன் ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த உடம்பு புதுப்பிக்கப்படணும். அப்படின்னா இந்த உடம்பு மறுரூபாக்கப்படணும். எப்படி? இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உடம்பு இருக்கு, ரத்தம் மாமிசம் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல வாழ்ற அளவுக்கு இந்த உடம்பு மாற்றப்படணும், மறுரூபாக்கப்படணும். அதான் தேவன் சொல்றாரு. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு புதுப்பிக்கப்படணும். புதுப்பிக்கப்பட்டா தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப அந்த புதுப்பிக்கிற அந்த காரியத்தை பண்றதும் தேவன் தான், நம்ம பண்ண முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாமிசமான உடம்பை மறுரூபாக்குறதும் தேவனோட வேலை தான். அப்படி தேவன் இந்த மாமிசமான உடம்பை மறுமாக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேரு ரகசிய வரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ரகசிய வரிகள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் இந்த ரகசிய வரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம், அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்ப இந்த அட்டவணையில பழைய உடன்படிக்கையின் காலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையின் காலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகசிய வருகை என்ற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 வருஷ உபத்திர காலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை, அதுதான் நம்ம 2வது வருகைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் அரசாச்சு இந்த பூமியில தொடங்குறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தின ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை பார்த்துக்குவோம். இப்ப பழைய ஏற்பாட்டின் காலம். இப்ப நம்ம எல்லாரும் பழைய உடன்படிக்கைன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கைன்னா ஒண்ணும் கிடையாது. இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசி பிறந்தார். அந்த மோசே என்ற தீர்க்கதரிசி மூலமா எகிப்தில் அடிமையா இருந்த அந்த யூத மக்களை தேவன் மீட்டுக்கிட்டு வர்றார். அப்படி மீட்டுக்கிட்டு எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அந்த யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போதுதான் தேவன் மோசைகிட்ட அந்த 10 கட்டளை கொடுத்துதான் யூத மக்களோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அதான் பழைய உடன்படிக்கை, அதான் சட்டத்தின் காலம் சொல்றோம். அந்த 10 கட்டளை மூலமா தான் தேவன் தன்னோட அந்த ஒரு ஸ்டாண்டர்டை காமிக்கிறார், தன்னோட ஒரு தரநிலையை காமிக்கிறார். இந்த கட்டளை நீங்க தான் கடைபிடிக்கிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில அந்த 10 கட்டளையை ஒழுங்கா கடைபிடிச்ச ஒரே மனிதர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் தேவன் யூதனுக்கு அந்த சட்டங்களையும் பல முறைமையும் கொடுத்தாருன்னா, தேவன் செய்த காரியத்தை நினைத்து பார்க்கறது தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தையும் முறைமையும் ஒழுங்கா கடைபிடிச்ச மனுஷனே கிடையாது. எல்லா மனுஷனும் சில சமயத்துல பல சமயத்துல சட்டத்தையும் தவறி இருக்கான், முறைமையும் தவறி இருக்கான். அப்படி தவறும் போது அவன் பாவத்துக்கு உள்ளாகிறான். ஆனா தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இந்த பூமியில மனிதனை பிறக்கும் போது 33 வருஷம் அந்த சட்டத்தையும் முறைமைகளையும் சரியா கடைபிடிச்சு பாவத்துல விழாம பாவத்தை வென்று வாழ்ந்தார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சட்டங்களும் முறைமைகளும் புதிய உடன்படிக்கையும் தேவன் நமக்காக செய்த காரியத்தை நாம நினைவுபடுத்துறதுக்கு தான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த முறைமையையும் புதிய உடன்படிக்கையும் நம்ம கடைபிடிக்கும் போது தேவன் நமக்காக செய்த அந்த காரியத்தை நம்ம நினைவு கூறணும். அதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தேவன் செய்த காரியத்தையும் தேவன் நமக்கு பண்ண உடன்படிக்கையும் மறந்து போய் இன்னைக்கு நம்ம அதே சட்டத்தையும் அதே முறைமையும் நம்ம சரியா கடைபிடிச்சு அதனால நம்ம மீட்பை பெற நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது தவறான காரியம். இது ரொம்ப பேருக்கு புரியுது கிடையாது. ஏன்னா நம்ம செய்யற காரியத்தினால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாது.
தேவன் செய்த காரியத்தினால தான், தேவன் செய்த அந்த புதிய உடன்படிக்கையினால தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அதை நம்ம விசுவாசம் வைத்து பெற்றுக்கொள்ளும். இதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப இந்த சட்டத்தின் காலத்துல தான், அந்த மோசை மூலமா தான் தேவன் அந்த சட்டத்தை கொடுக்கிறாரு. அப்ப அந்த சட்டத்தின் காலம் எப்ப தொடங்குதுன்னா, தேவன் எப்ப சட்டத்தை மோசத்தை கொடுத்தாரோ அப்பயே தொடங்குது. அந்த சட்டத்தின் காலத்தை இயேசு கிறிஸ்து எப்படி முடித்து வைக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே பாவம் பண்ணும்போது அந்த சட்டம் நீ பாவின்னு தான் சுட்டி காமிக்கும். அப்ப உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்கிறதுக்கு உனக்கு ஒரு குறையில்லாத ஒரு பழிப்பொருள் வேணும். அப்படிங்கிறதுக்காண்டி தேவன் இந்த பூமியில பிறந்து அந்த சட்டத்தெல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சு ஒரு குறையில்லாம இருந்து ஒரு குறையில்லாத பழிப்பொருளாக இந்த உலகத்தின் பாவத்தை மொத்தத்தையும் அவர் சுமந்து அவர் தன் உடம்பை உயிரையும் கொடுத்து தண்டனை அனுபவிச்சு ரத்தம் சிந்தி இந்த பூமியில வந்து உயிரை விட்டு அவர் 3 நாள் உயிர்த்தெழுறார். அப்படி உயிர்த்தெழும் போது தான் சிந்துற ரத்தத்தின் மூலமா ஒரு புதிய உடன்படிக்கை பண்றார். அதான் புதிய உடன்படிக்கை. அவர் சொன்ன விஷயம் என்ன, இது எல்லாருக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் சொல்லியிருக்காரு. மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 28 இயேசு சொல்லியிருக்காரு, இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அப்ப புதிய உடன்படிக்கை அவர் எப்படி பண்றாருன்னா, அவரோட ரத்தத்தின் மூலமா பண்றாரு. இயேசு கிறிஸ்து அவரோட ரத்தத்தினால பண்றாரு. அந்த ரத்தம் எப்படி இருக்குன்னா, அநேகரோட பாவத்தை மன்னிக்குது. அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை தான் அந்த புதிய உடன்படிக்கை. அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி தான் சிந்துற ரத்தம் தான் புதிய உடன்படிக்கை சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம பாவ மன்னிப்பு வேணும்னா தேவன் சிந்துன, இயேசு கிறிஸ்து சிந்துன அந்த ரத்தம் இல்லாம முடியாது. இதனாலதான் சொல்றோம், அதை நம்ம விசுவாசத்தை வைத்து பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம விசுவாசம் வைத்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம செய்யற காரியமோ, நம்ம செய்த புண்ணியங்களோ, நம்ம கடைபிடிக்கிற முறைமைகளோ, நம்ம கடைபிடிக்கிற சட்டங்களோ அதனால பாவ மன்னிப்பு வராது. தேவன் சிந்தின அந்த ரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அப்படி இயேசு கிறிஸ்து இறந்து போய் 3 நாள் உயிர்த்தெழுந்தார் பாத்தீங்களா, அப்பதான் வந்து புதிய உடன்படிக்கை காலம் உண்டாகுது. அப்ப பழைய உடன்படிக்கை காலமும் பழைய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துனால் முடித்து வைக்கப்படுது. இப்ப புதிய உடன்படிக்கை வருவோம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதல் அந்த ரகசிய வருகை நிகழ்ச்சி வரைக்கும் தான் புதிய உடன்படிக்கை காலம் சொல்றோம். இது வரைக்கும் 2000 வருஷம் போயிருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் போகும்னு சொல்லி தேவனுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம வந்து 2-3 பேர் சொல்லி அழைக்கலாம். இதை சபையின் காலம் சொல்றோம். இங்க சபைன்னு சொல்லப்பட்ட யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தன் பாவத்திலிருந்து மீட்பராகவும் தன்னுடைய பாவத்தின் தன்னிலிருந்து ரட்சிக்கும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு, இயேசு கிறிஸ்து அந்த புதிய உடன்படிக்கையை விசுவாசிச்சு அவரை மீட்பராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவங்க தான் அந்த சபைன்னு சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்படிப்பட்ட மக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாழ்றாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு சபையின் காலம் சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்துட்டு இரக்கத்தின் காலம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நம்ம ஏன் கருணையின் காலம், இரக்கத்தின் காலம் சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து உன்ட்ட எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கல, எந்த முறைமைகளையும் எதிர்பார்க்கல. அவர் உன்ட்ட எதிர்பார்க்கறதுனா விசுவாசம் தான் கேட்கிறார். என் மேல நீ விசுவாசம் வை, நான் செய்த காரியத்து மேல விசுவாசம் வை, நான் உன்னை மீட்க முடியும் நம்பு, நான் உன்னை ரட்சிக்க முடியும் நம்பு. அவர் இந்த காரியத்தையும் இந்த உடன்படிக்கையும் பண்ணி வச்சு போயிருக்கார். அப்படிங்கும்போது அதை நம்ம விசுவாசிச்சு நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம அவர்கிட்ட இரக்கத்தை கேட்கிறோம். நான் பாவி என்று உணர்ந்திருக்கிறேன், என் மேல இறக்க வையும், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க தான் எனக்கு மீட்பர், நீங்க தான் என் தண்டனை சுமந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர் மேல விசுவாசம் வச்சு அவர்கிட்ட பாவ மன்னிப்பாகி அந்த இரக்கத்தை கேட்கும்போது அவர் இல்லைங்காம கொடுக்குறாரு. அதனால தான் அது இரக்கத்தின் காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த கருணையின் காலம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தை இரக்கத்தின் காலம் சொல்லலாம், கருணையின் காலம் சொல்லலாம், சபையின் காலம் சொல்லலாம், புதிய உடன்படிக்கையின் காலம் சொல்லலாம். அப்ப எல்லாமே ஒண்ணுதான். இதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப இந்த காலகட்டம் எப்படி முடித்து வைக்கப்படுதுன்னா, ரகசிய வருகை என்ற ஒரு நிகழ்ச்சியால் முடிச்சு வைக்கப்படுது. இந்த ரகசிய வருகை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணி வைக்கும் பொழுதுல ஒரு நிமிஷம் நடக்கக்கூடிய விஷயம். தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்காரு, இதை ரகசிய வருகைன்னு சொல்லியிருக்காரு. 2 காரணம் ரகசிய வருகைன்னு சொல்லலாம். ஏன்னா தேவன் ரகசியமா வராது, எப்ப வராதுன்னு தெரியாது. 1. 2வது, இந்த ரகசிய வருகையின் போது தேவன் பூமியை டச் பண்றது கிடையாது. அவர் மேகக்கூட்டம் வரைக்கும் தான் வராரு. மேகக்கூட்டம் வரைக்கும் தான் வராரு வழிய பூமிக்கு வர்றது கிடையாது. இந்த 2வது வருகையில் தான் அவர் பூமியில இறங்குறாரு. பூமியில வந்துட்டு ஒலிவமலையில இறங்குறாரு. ஆனா இந்த ரகசிய வருகையில தேவனாய இயேசு கிறிஸ்து மேகக்கூட்டம் வரைக்கும் தான் வராரு, வேற எங்கேயும் வரதில்லை. மேகக்கூட்டம் வரைக்கும் தான் வராரு, அது கீழே வர்றது கிடையாது. அப்ப அவர் மேகக்கூட்டம் வரைக்கும் வந்து அவர் என்ன பண்றாருங்கிறத பார்ப்போம். இப்ப ஜென்ரலா இப்ப ரகசிய வருகைன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் தன்னை பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவத்தில் மீட்பராகவும் தன் பாவத்தின் தன்னிலிருந்து ரட்சிக்கும் ரட்சகராகவும் தன் சொந்த ரட்சகராகவும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க பாவத்தை இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால கழுவி அவங்களை சுத்தப்படுத்தி தன்னோட பிள்ளையா மாத்துறாரு. அப்படி தன்னோட பிள்ளையா மாத்திர அந்த விசுவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும். ஏன் அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா, அதுக்கப்புறம் வர்ற காலம் வந்து பாத்தீங்கன்னா உபத்திர காலம். அந்த உபத்திர காலத்தை பார்த்தீங்கன்னா 7 வருஷம் சாத்தானு கையில ஒப்படைக்கப்படுது. 7 வருஷம் சாத்தானு கையில ஒப்படைக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் மீட்பராகவும் ரட்சகராகவும் அங்கீகரிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைத்தாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு ரகசிய வருகையில போயிடுவாங்க. அப்ப பூமியில மிச்சம் இருக்கவங்க யாரும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்காதவங்க, இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அங்கீகரிக்காம போனவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காம போனவங்க, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாம போனவங்க.
தான் செய்த காரியத்தின் மேலையும் தான் கடைபிடித்த முறைமை மேலையும் விசுவாசம் வைத்தவங்க தான் கைவிடப்படுறாங்க. ஆனா தேவன் செய்த காரியமாகிய அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைத்து அவர் செய்த காரியத்தை அங்கீகரிச்சவங்க எல்லாருமே இந்த ரகசிய வழியில போயிடுறாங்க. ஏன்னா தேவன் சபையை மனவாட்டின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம போன கிளாஸ் முந்தின கிளாஸ் பார்த்தோம். அப்ப தேவன் சபையை மனவாட்டி சொன்னா தேவன் சாத்தான் கையில இந்த பூமியை 7 வருஷம் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி தன் மனவாட்டியாகிய தன் சபையாகிய தன்னை விசுவசித்த தன்னை அங்கீகரித்த அனைத்து மக்களையுமே அவர் ரகசிய வரி மூலமா இந்த பூமியில இருந்து எடுத்துக்கிறார். அப்படி விசுவாசிகளை இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை என்ற நிகழ்ச்சி மூலமா எடுத்துக்கொள்ளும் போது பூமி 7 வருஷம் உபத்திர காலத்துக்குள்ள போகுது. அப்படி 7 வருஷம் பூமி உபத்திர காலத்துக்குள்ள போகும்போது அந்த பூமியில யார் இருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க, இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அங்கீகரிக்காதவங்க, இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காதவங்க தான் அங்க இருக்க போறாங்க. அப்ப அந்த 7 வருஷம் உபத்திர காலத்துக்குள்ள யாரெல்லாம் போறாங்கன்னா தான் செய்த காரியமாகிய புண்ணியம் உதவியல் நன்மைகளையும் தான் கடைபிடித்த முறைமைகளையும் பாவ மன்னிப்புக்கு நம்பினவங்க, சட்டத்தை நம்பினவங்க, அவங்க எல்லாம் அந்த உபத்திர காலத்துக்கு போறாங்க. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து செய்த காரியத்து மேல விசுவாசம் வைக்கல, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கல, இயேசு கிறிஸ்துவை பாவத்துக்கு மீட்பவர் ரச்சனை ஏற்றுக்கொள்ளல, அதே மாதிரி தன்னை பாவி என்று உணரவும் கிடையாது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கல. இவங்க தான் உபத்திர காலத்துக்குள்ள போறாங்க. அப்ப விசுவாசி இருக்கிறவன் இங்கே தேவனோட சேர்ந்துடுறான். இங்க இருக்கவங்க எல்லாம் அவிவிசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறவங்க தான் இங்க இருக்கிறாங்க. இதான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். சரிங்களா? அதான் சொல்றது, உங்களோட பாவ மன்னிப்புக்கும் உங்களோட மீட்புக்கும் உங்களோட ரட்சிப்புக்கும் தேவனாய இயேசு கிறிஸ்துவை நம்பணும், தேவனாய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்பணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல நம்ம செய்யற காரியத்தையும் நம்ம கடைபிடிக்கிற முறைமையுமே நம்பி இருக்கிறோம். அது தவறான விஷயம். அது உன் பாவத்தை மன்னிக்காது. இப்ப இந்த ரகசிய வருகை பத்தி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, அதே சமயத்துல புறஜாதிக்கு அப்போஸ்தலனாக கொடுக்கப்பட்ட பவுல் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கணும். இந்த நற்செய்தியை அவர் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 சொல்லியிருக்காரு. வசனம் 50ல இருந்தே பார்ப்போம். எல்லாரும் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இப்ப இங்க தெளிவா சொல்லிட்டாரு, இந்த உடம்புல இருக்க மாமிசமும் ரத்தமும் அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய இந்த மாமிசமும் ரத்தமும் அழியாம இருக்க அந்த பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டாதுன்னா பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப அழியக்கூடிய இந்த உடம்பு ரத்தமும் அழியாம இருக்க அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, நுழைய முடியாது. இப்ப இந்த அழியக்கூடிய உடம்பும் ரத்தமும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த அழியாமையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் மறுரூபமாக்கூடிய நிகழ்ச்சி. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பூமியில பிறக்கிற அந்த ஜென்ம சரீரம், அந்த மாமிச சரீரம் பாத்தீங்கன்னா அழியக்கூடியது. ஆனா நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய சரீரமா நம்ம மாற்றப்படுறோம். அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். இதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அழிவுக்குரியது அழியாமையை பெற்றுக்கொண்டா தான் நம்ம பரலோகம் போக முடியும். மாமிசமும் ரத்தமா இருக்க அந்த உடம்பு மறுரூபமாக்கப்பட்டா தான் நம்ம பரலோகம் போக முடியும். அந்த மறுரூபமாக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ரகசிய வருகை. அது 1 நிமிஷம் நடக்குது. அந்த நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறது இயேசு கிறிஸ்து. அதையும் பண்றது தேவன் தான். அந்த விஷயத்தை பண்றதும் அந்த காரியத்தை பண்றதும் தேவன் தான். அவர் விசுவாசிகள் அனைவருக்குமே இந்த காரியத்தை பண்றாரு. அந்த காரியம் நடக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப அடுத்து, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இப்ப தெளிவா பவுல் சொல்றாரு, உங்க எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம் சொல்றேன். அப்ப பவுல் சபைக்கு ஒரு ரகசியம் சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலன்னு அர்த்தம். அப்ப தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம சபைக்கு சொல்றாரு. அப்ப என்ன ரகசியங்கிறத பார்க்கணும். ஏன்னா விசுவாசிகளுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு சன்மானம், ஒரு தைரியம், ஒரு உற்சாகம். அப்படிங்கும் போது அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. பைபிள்ல நித்திரைன்னு சொல்லப்பட்டா பொதுவாகவே சாவை பற்றி சொல்லப்பட்டிருக்க விஷயம். நம்ம எல்லாருமே சாவ போறது கிடையாது. ஏன்னா இந்த ரகசிய வருகை 1 நிமிஷம் நடக்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது விசுவாசி இருந்தானா அவன் சாகாம தானே இருக்கான். அதை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எல்லாருமே சாக போறது கிடையாது. அப்ப அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது உயிரோட விசுவாசிகள் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாங்க பார்ப்போம். உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் ஜனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகப்படுவோம். அப்ப விசுவாசிகள் எல்லாமே மறுரூபமாக்கப்படணும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடியிலே. கடைசி எக்கால சத்தம் ஊதும் போது நம்ம உடம்பு, விசுவாசியான உடம்பு மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா என்ன? ரத்தமும் மாமிசமும் இல்லாம போய் ஆவிக்குரிய உடம்பாகி மறுரூபமாக்கப்படுவோம். அதான் அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாம் பரலோகம் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, வேலை வந்துருச்சு, அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதான் ரகசிய வருகை. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் இந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து, எக்காலம் ஜனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
அப்ப இது 2 ஸ்டெப் நடக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கை காலம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பனா 2000 வருஷமா இருக்கு. அப்ப 2000 வருஷத்துல ஏற்கனவே இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல ஏகப்பட்ட பேர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை தன்னோட பாவத்துக்கு மீட்பராக ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு விசுவசிச்சு அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்படி இறந்து போகும்போது என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஆத்மா தேவனை போய் சென்றடையும். ஆனா அவங்க உடம்பு இந்த பூமியில தான் இருக்கும். அப்படி இறந்து போயிருக்கிற அந்த விசுவாசிகளோட உடம்பு தான் முதல்ல மறுவாக்கப்பட்டு எந்திரிக்கும். அதுக்கப்புறம் தான் உயிரோட விசுவாசிகளோட உடம்பு மறுவாக்கப்பட்டு எந்திரிக்கும். அப்ப முதல்ல எந்திரிக்கிறது செத்துப்போன விசுவாசிகளோட உடம்பு தான் மறுவாக்கப்பட்டு எந்திரிக்குது. அதுக்கப்புறம் தான் உயிரோட விசுவாசிகளோட உடம்பு மறுவாக்கப்பட்டு தேவனோட சென்றடையுது. தேவன் எங்க இருப்பாருன்னா மேகக்கூடத்துல இருப்பாரு. அப்ப அவரை போய் சென்றடைஞ்சு நம்ம அவரோட சேர்ந்து பரலோகம் போவோம். அப்ப பரலோகம் போகணும்னா தேவன் இல்லாம யாரும் பரலோகத்தில் நுழைய முடியாது. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப அடுத்து அறிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு இதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயம்னா அழிவுள்ள உடம்பு அழியாமையை பெற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த மாமிச உடம்பு அழியக்கூடிய உடம்பு அழியாமையா இருக்கணும். அப்படின்னா ஆவிக்குரிய உடம்பா மாறணும். அப்ப சாவுக்கு ஏதுவான அந்த மாமிச உடம்பு சாவாமையா மாறணும். அப்படின்னா அது ஆவிக்குரிய உடம்பா மாறணும். அதான் மறுபடியும் பிறக்கிறது. ஆவியில பிறக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறது. அதான் ஆவிக்குரிய உடம்பா மாறணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னா அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்ப பாப்போம். அறிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு இதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்ப இதுக்குண்டான காரணம் என்னன்னா மரணம் வந்துட்டு வெல்லப்படணும், சாவை வெல்லணும். இயேசு கிறிஸ்து சாவை இங்கேயே வென்றுட்டாரு. ஆனா அது மக்களுக்கு எல்லாம் சென்றடையணும்னா அது இப்பதான் நடக்குது. அது எப்ப நடக்குதுன்னா மறுவாக்கப்பட்டு நடக்குது. அப்ப தேவன் சாவை மரணத்தை முழுமையாக அங்க வெல்றாரு. அப்ப நம்மளும் விசுவாசிகளை நம்மளும் அங்க மரணத்தை வெல்றோம், அங்க சாவை வெல்றோம். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி அதிகாரம் 25 வசனம் 8 சொல்லியிருக்காரு. அந்த வசனம் எல்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் கடவுள் இப்படி ஒரு ரகசிய உரை ஒன்று வச்சிருக்காரு. இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் மரணத்தை வெல்றாரு. அது ரொம்ப முக்கியம். மரணத்தை வெல்றதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்துட்டு சாவுங்கிறது நம்ம யாரெல்லாம் நம்ம விரும்புறோமோ யாரெல்லாம் நம்ம அன்பு செய்யறோமோ அவங்கள விட்டு பிரிக்குது. ஆனா தேவன் கொடுக்குற அந்த ஒரு நித்திய வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் நீங்க எப்பயுமே பிரிய மாட்டீங்க. அவங்களும் உங்களை மாதிரியே ஒரு விசுவாசியா இருந்தாங்கன்னா நித்திய வாழ்வோட ஒன்னா கடைசி வரைக்குமே வந்துட்டு அவங்கள பிரியாம உங்களுக்கு அவங்களுக்குள்ள மரணங்கிற ஒரு பிரிவு வராம நீங்க அவங்களோட சேர்ந்து இருப்பீங்க. அப்ப நீங்க யாரெல்லாம் அன்பு செய்றீங்களோ அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்படித்தான் மன்னிப்பு வாங்குற முறை, இப்படித்தான் நீங்க இயேசு கிறிஸ்து அங்கீகரிச்சுக்கணும், இப்படித்தான் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நீங்க அங்கீகரிச்சு விசுவசிச்சு அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது மரணம் உங்களை பிரிக்காது. மரணம் உங்களை பிடிக்காது. நீங்க வந்துட்டு மறுவாக்கப்பட்டு எப்பயுமே தேவனோட ஒன்னாவே இருப்பீங்க. இதுதான் கடவுள் சொல்றாரு. மரணம் தான் வெல்லப்படணும். கடவுள் இதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது நிறைவேறும். இப்ப அடுத்து மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கெல்லாம் வந்துட்டு மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா இயேசு கிறிஸ்துனால தான் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் கருணையினால தான் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் கிடைக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தினால தான் கிடைக்குது. அப்ப மரணத்தை வெல்லுனா தேவனோட ரத்தம் இல்லாம தேவன் செய்த காரியம் இல்லாம இயேசு கிறிஸ்து இல்லாம அது முடியாத காரியமா இருக்கு. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது, அவர் செய்த காரியத்தை விசுவாசிக்கிறது, அவரை அங்கீகரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு கர்த்தர் செய்த காரியத்திலே வந்துட்டு கர்த்தர் செய்த செயலிலே வந்துட்டு நம்ம பெருகணும். அப்ப நம்ம கர்த்தர் செய்த காரியத்துல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். அவர் செய்த காரியத்தின் மேலே நம்ம உறுதியா இருக்கணும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த மாதிரி தான் ரகசிய வருகை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த விஷயத்தை நம்மளும் பைபிள்ல படிச்சு அறிந்து கொள்றோம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர்களுக்கும் இந்த ரகசிய வருகை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அங்க என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லி நம்ம படிச்சோம்னா நமக்கு நிறைய விளக்கங்கள் அதிகமா தெரியும். இப்ப நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 4 வசனம் 13 இருந்து பார்ப்போம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இங்க தெளிவா சொல்லிட்டாரு. செத்து போனவங்களை பத்தி நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. செத்து போனவன் விசுவாசியா இருந்தா அவனை பத்தி நீ கவலையே படாத, அவனுக்கான துக்கிக்கையும் வேண்டாம்.
ஏன்னா அவன் ஆத்மா தேவன்கிட்ட போயிருக்கு, அவன் உடம்பு தான் இங்க இருக்கு. அந்த உடம்பு மறுவாக்கப்படும் போது எந்திரிக்கப்பட்டு தேவனோட போய் சென்றடையும். ஆனால் நீங்க வருத்தப்படாதீங்க, அவங்கள போய் நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப செத்து போன விசுவாசத்தை பத்தி நீங்க அழுக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன்னா நீங்க எல்லாம் அவங்கள போய் சந்திக்க போறீங்க, அவங்களோட சேர்ந்து முடிவில்லாத ஒரு காலத்துல தேவனோட சொர்க்கத்துல நீங்க வாழ போறீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாங்கறத பார்ப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இப்ப நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம்னா இயேசுவானவர் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். அதை தான் இந்த நிகழ்ச்சியில சொல்றோம். அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம். அப்படி விசுவாசிச்சவங்க தான் வந்துட்டு அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்கள் கூட கூட்டிக் கொண்டு வருவார். அப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அப்படின்னா இயேசுவை விசுவாசித்து இயேசுவை அங்கீகரித்து இயேசுவை இரட்சகராக மீட்பராகவும் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு இறந்து போனவர்களையும் அவரோட கூட கூட்டிக் கொண்டு வருவார். எப்படி ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியா செத்து போறான்னா அவன் உடம்பு தான் அந்த பூமியில இருக்கு, அவன் ஆத்மா தேவன்கிட்ட போயிருது. ஆனா தேவன் அந்த ஆத்மாவை கூட்டிக் கொண்டு தான் வர்றாரு. ஏன் கூட்டிக் கொண்டு வர்றாருன்னா அவர் கீழே இருக்க அவன் செத்து போன உடம்போட அந்த ஆத்மாவை இணைச்சு தான் கூட்டி வர்றாரு. அப்ப அவனை கூட்டிக் கொண்டு தான் வர்றாரு. கீழே பூமியில செத்து போயிருக்கிற உடம்பு மறுவாக்கப்பட்டு அந்த ஆத்மாவோட சேர்ந்து திரும்ப தேவனோட சேர்ந்து பரலோகம் பெறும். இதுதான் அவர் சொல்றாரு. அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தர் வரும் மட்டும்னா முதல்ல வர்றது ரகசிய வருகை. அப்ப அது வரைக்கும் உயிரோட இருக்க நம்ம உயிரோட இருக்கோம். பவுலா செத்து போயிட்டாரு. இப்ப நான் உயிரோட இருக்கேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு பவுலுக்கு முந்திக்கிறது கிடையாது. ஏன்னா பவுல் எனக்கு முன்னாடியே விசுவாசியா இருந்து அவர் இறந்து போயிட்டாரு. பவுலோட ஆத்மா தேவனை சென்றடைஞ்சிருச்சு. அவரோட உடம்பு பூமியில தான் இருக்கு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் தான் அவர் இறந்து போன விசுவாசின்னு வச்சுக்குவோம். அப்ப பவுல் வந்துட்டு அவரோட உடம்பு மறுவாக்கப்பட்டு அவர் தேவனோட சென்றடைவார். அப்படின்னா தேவன் கொண்டு வந்த அவரோட ஆத்மாவோட அவரோட உடம்பு மறுவாக்கப்பட்டு அங்க போய் சேருது. அது முதல்ல நடக்கும். பின்னாடி தான் நான் உயிரோட இருக்க என்னோட உடம்பு மறுவாக்கப்பட்டு தேவனை போய் சென்றடையும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா செத்துப்போன விசுவாசியோட உடம்பு தான் முதல்ல மறுவாக்கப்பட்டு தேவனை போய் சென்றடையும். அதுக்கப்புறம் தான் உயிரோட இருக்க விசுவாசியோட உடம்பு மறுவாக்கப்பட்டு தேவனை போய் சென்றடையும். தேவன் எங்க இருப்பாருன்னா மேக கூட்டத்தில் இருப்பார். அதுதான் ரகசிய வருகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரகசிய வருகையில தேவன் பூமிக்கு வர்றதில்ல, மேக கூட்டம் வரைக்கும் தான் வராது. இதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப உயிரோட இருக்க விசுவாசி செத்துப்போன விசுவாசியோட முந்திக்கிறது கிடையாது. செத்துப்போன விசுவாசியோட உடம்பு தான் முதல்ல மறுவாக்கப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் உயிரோட விசுவாசியோட உடம்பு மறுவாக்கப்பட்டு தேவனை போய் சென்றடையுது. இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நடக்குது. அப்ப முதல்ல மறுவாக்கப்படுறது செத்துப்போன விசுவாசியோட உடம்பு தான் மறுவாக்கப்படுது. அதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவன் காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த ரகசிய வருகையின் போது நல்ல ஒரு ஆரவார சத்தத்தோடும் தன்னோட சபையை வரவேற்கிறதுக்கு வராரு, தன்னோட விசுவாசிகளை வரவேற்கிறதுக்கு வராரு. அப்படி வரும்போது தேவதூர்கள் வராரு, அவங்களும் சத்தம் போடுறாங்க, அங்க எக்கால சத்தமும் ஒலிக்குது. அப்படி ஒலிக்கும் போது பரலோகத்துல இருந்து இறங்கி வராரு நம்மள எல்லாம் சந்தோஷமா கூட்டிட்டு போறதுக்கு. அப்படி இறங்கி வரும்போது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க. இங்க கிறிஸ்துக்குள் மரித்தவங்க போட்டிருக்கு. முதல்ல கிறிஸ்துக்குள்னா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் மரித்தவரை பத்தி பேசுவோம். சரிங்களா? இப்ப கிறிஸ்துக்குள்னா என்ன அப்படிங்கறத ஒரு முழுமையான அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் எப்ப கிறிஸ்துக்குள்ள வரான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் எப்ப கிறிஸ்துக்குள்ள வரானா, ஒருவன் தன் பாவத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பாவத்திலிருந்து மீட்பராகவும் தன் பாவத்தின் தண்டனை ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால அவன் பாவத்தை கழுவி அவனை சுத்தப்படுத்துறார். அப்படி சுத்தப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தினால அவனை விலைக்கு வாங்குறார். அப்படி விலைக்கு வாங்கும்போது அவன் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையாகிறான். அப்ப பரிசுத்தாவின் உதவினால் அவனோட ஆத்மா இயேசு கிறிஸ்துக்குள் முத்திரைப்படப்படுது. இப்படித்தான் பாவியாகிய அனைவரும் விசுவாசத்தை கொண்டு பரிசுத்தாவின் உதவினால் இயேசு கிறிஸ்துக்குள் முத்திரைப்படப்படுறோம். அப்படி இயேசு கிறிஸ்துக்குள் முத்திரைப்படப்படும் போது நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றோம். இதுதான் கிறிஸ்துக்குள்ள வர்றது. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு பெரும்பாலும் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் தன்னோட பாவ மன்னிப்புக்கும் தன்னோட ரட்சிப்புக்கும் தன்னோட மீட்புக்கும் எதை நம்பியிருக்காங்கன்னா, தான் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த புண்ணியம் நன்மைகள் உதவிகளை நம்பியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தான் கடைபிடிக்கிற சட்ட சம்பிரதாய முறைமைகள் நம்பியிருக்காங்க. மூன்றாவது நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத அதை நம்பியிருக்காங்க. நான்காவது பாத்தீங்கன்னா நான் கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அதை நம்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்பியிருக்கிறாங்க. அவங்க செய்த காரியத்தையும் அவங்க கடைபிடித்த முறைமைகளையும் அவங்க செய்த உதவிகளையுமே நம்பியிருக்கிறாங்க. தேவனை நம்பி இருக்கிறது இல்லை. தன்னோட மீட்புக்கும் தன்னோட ரட்சிப்புக்கும் தன்னோட பாவ மன்னிப்புக்கும் தேவனையும் தேவன் செய்த காரியத்தை நம்பி இருக்கிறது இல்லை. அப்ப அவங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வருவாங்க? அப்ப பேர்லையும் ஊர்லையும் பிறப்புலையும் நீ செய்யற காரியத்திலையும் நீ கடைபிடிக்கிற முறைமையிலையும் நீ கிறிஸ்துவனா இருந்து புண்ணியம் கிடையாது. அதனால நீ கிறிஸ்துக்குள்ள வர முடியாது.
ஆனா நீ கிறிஸ்துக்குள்ள வரணும்னா உன்னுடைய பாவத்திற்கு இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைத்தாதான் அவருக்குள்ள நீ வர முடியும். அப்பதான் அவருக்குள்ள வர முடியும். இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் சொன்னா இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்துக்கு மீட்பராகவும் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இறந்து போனவர்கள் தான் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள். இதுதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள்னா இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிச்சு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்துக்கு மீட்பராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள். அவர்கள் தான் முதல்ல எந்திரிப்பாங்க. அப்படின்னா அவங்களோட உடம்பு தான் இங்க இருக்கு. அவங்களோட உடம்பு தான் முதல்ல மறுரூபமாக்கப்பட்டு எந்திரிக்கும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது தான் உயிரோடு இருக்கிற நம்மளும் மறுரூபமாக்கப்பட்டு மேகக்கூட்டத்தில் போய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன்னா மேகக்கூட்டம் வரைக்கும் தான் தேவன் வராரு. அந்த மேகக்கூட்டத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்ப தேவனோட போய் சென்றடைவோம். அப்படி தேவனோட சென்றடையும் போது அதுக்கப்புறம் நம்ம தேவனை பிரிய மாட்டோம். ஏன்னா ஒரு தடவை சபை தேவனை அடைஞ்சிச்சுன்னா சபை தேவனை விட்டு பிரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தடவை நம்ம ரகசிய வழியில போய் தேவன் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் நம்ம இருப்போம். சாத்தானை வெல்றதுக்கு தேவன் பகிரங்க வரையில் வராரு. தேவனோட சேர்ந்து நம்ம பர்வத்தில் வருவோம் சாத்தானை வெல்றதுக்காண்டி. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அதனால இந்த வார்த்தைகளால நீங்க ஒருவரை தேற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தேவன் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. என்னை நீங்க விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா, என்னோட ரத்தத்தினால உங்க பாவம் கழுவப்பட்டுச்சுன்னா, நீங்க என்னோட பிள்ளையா மாறிட்டீங்கன்னா, நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு சேஃப். வருத்தப்படாதீங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியான ஒரு வழி, ரகசிய வழி வச்சிருக்கேன். ஈஸியான ஒரு வழி இருக்கு. உங்களை உபத்திரத்துக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துக்கொள்ளுவேன். மனவாட்டியான உன்னை உபத்திரம் வரும் முன்னே இந்த உலகத்துல இருந்து நான் எடுத்துக்கொண்டு என்னை யார் ஏற்றுக்கொள்ளையோ அவங்க தான் உபத்திர காலத்துல போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி விசுவாசிக்கு ஒரு தேற்றத்தை கொடுக்குறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா இதே விஷயத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து லாசரை வச்சு சொல்லியிருப்பார். லாசரை உயிர்த்தெழும் போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த ரகசிய வரியை பற்றியும் தேவன் பேசியிருக்காரு. ஆனா அவரு ஒரு சூசங்கமா சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல யாருக்கும் அது புரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இந்த வசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்ப எல்லாரும் யோவான் அதிகாரம் 11 வசனம் 19 இருந்து பார்ப்போம். இப்போ இந்த அதிகாரத்தில் நேரடியாக 19 வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துக்குவோம். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு லாசர் என்ற ஒரு சகோதரன் இருந்தான். இவங்க எல்லாருமே வந்துட்டு பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் வாழ்றாங்க. அந்த பெத்தானியா கிராமம் எங்க இருக்குன்னா எருசலேம்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து இவங்க 3 பேரையுமே நிறைய அன்பு செய்தார். முக்கியமா லாசரை அவர் ரொம்ப அன்பு செய்தார். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு தடவை வந்துட்டு பெத்தானியிலேருந்து தூர போயிட்டாரு. பெத்தானியால வாழ்ந்த அந்த லாசருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப மார்த்தாள் மரியாளும் இயேசு கிறிஸ்து வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இயேசு கிறிஸ்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட அன்பான ஒரு சகோதரன் வந்துட்டு இங்கே நோய்வாய்ப்பட்டு கிடக்குறான், வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. சாவுக்கு எதுவா இருக்கிற அந்த சாக போற அந்த லாசரை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு தூதுவன் அனுப்புறாங்க. அந்த தூதுவன் போய் இயேசு கிறிஸ்து சொல்றான், உங்களோட உற்ற நண்பனான அந்த லாசர் வந்துட்டு சாக போறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. உடனே கிளம்பி போகாம அவனோட சாவு மூலமா தேவனோட மகிமை வெளிப்பட போகுது. லாசரோட சாவு மூலமா தேவனோட மகிமை வெளிப்பட போகுது. இயேசு கிறிஸ்துவோட மகிமை வெளிப்பட போகுது. அதே சமயத்துல தேவனோட மகிமையும் இயேசு கிறிஸ்துவோட மகிமையும் வெளிப்படும் போது நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது நிறைய பேர் விசுவாசத்துக்குள்ள வருவாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இயேசு கிறிஸ்து உடனே போய் லாசரை காப்பாற்ற மாட்டார். இந்த விஷயத்தை கேட்ட பின்னாடி 2 நாள்ல அவர் எங்க இருந்தாரோ அதே ஊர்ல தங்கிடுறாரு. தங்கி இருந்துட்டு அவரு ஒரு 2 நாள் கழிச்சு தான் கிளம்பி போறார். அப்படி கிளம்பி போறதுக்குள்ளீங்க அங்க லாசர் செத்து போய் 4 நாள் ஆச்சு. அப்ப தேவனுக்கு தெரியும், நாம போய் அவனை உயிரோட எழுப்பணும்னா அதை பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு விசுவாசத்துக்குள்ள வந்து தேவனை விசுவாசிச்சு அவங்க வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வருவாங்க, அவங்க மீட்புக்குள்ள வருவாங்க, அவங்க வந்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த காரியத்தை டிலே பண்றாரு. இப்ப என்ன நடக்குது பார்ப்போம். யோவான் அதிகாரம் 11 வசனம் 19. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இப்ப லாசர் செத்து போய் 4 நாள் ஆச்சு. இப்ப மார்த்தாள் மரியாளுக்கு நிறைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் யூதர்கள். அவங்க எல்லாம் வந்துட்டு மார்த்தாள் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும் போது தேவன் அங்க வர்றார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ள வராங்கிற கேள்விப்பட்டு ஒரு சகோதரியான மரியாள் இயேசுக்கு எதிர்கொண்டு போறான். இன்னொரு சகோதரி வீட்டிலே இருக்கா. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்.
அப்ப மரியாள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்திருக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த தன் சகோதரன் செத்திருக்கவே மாட்டான்னு சொல்ற மரியாளுக்கு தேவன் என்ன சொன்னாருங்கிறத முக்கியம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். சொல்லிட்டு மரியாள் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப கூட மோசம் கிடையாது, நீங்க தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா தேவன் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, என் சகோதரன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரனுக்காக தன் விசுவாசத்தை சொல்றா. அப்ப தேவன் என்ன சொன்னாங்க பார்ப்போம். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இப்ப இயேசு மரியாளுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, உன் சகோதரன் நிச்சயமா உயிர்த்தெழுந்திருப்பான், ஏன்னா உன் விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன விஷயம். இப்ப அடுத்து, அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்ப மரியாள் சொன்ன விஷயம் என்னன்னா, உயிர்த்தெழுது கண்டிப்பா உண்டு, ஏன்னா அதை நான் நம்புறேன். அப்ப உயிர்த்தெழுக்கூடிய அந்த கடைசி நாள்ல அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். கடவுள் சொன்ன விஷயம் என்னன்னா, உன் சகோதரன் இப்பயே உயிர்த்தெழ போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மரியாள் சொன்ன விஷயம் என்னன்னா, உயிர்த்தெழு நாளானிய அந்த கடைசி நாள் ஞாயிற்றுக்கு நாள்ல உயிர்த்தெழும் போது என் சகோதரன் உயிர்த்தெழுவானுங்கிறத நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் சொன்னது உன் சகோதரன் இப்பயே உயிர்த்தெழ போறான் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க தெளிவா சொல்லிட்டாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் வாழ்க்கையாவும் இருக்கேன், நான் தான் ஜீவனுமா இருக்கேன், நான் தான் உயிர்த்தெழுதலுமா இருக்கேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை ஒருத்தன் விசுவாசிட்டா அவன் செத்து போனாலும் பிழைப்பான்ங்கிறார். அப்ப கடவுள் சொன்ன வார்த்தையை பாருங்க, அவர் செய்த காரியம் பாருங்க. அப்ப அவர் கேட்கறது விசுவாசம் தான். நான் செய்த காரியத்தை நீ விசுவாசிங்கிறாரு. நீ செய்த காரியத்தை, நீ செய்த புண்ணியத்தை நீ கடைபிடித்த முறைமையை விசுவாசிக்காத, என்னை விசுவாசி, நான் செய்த காரியத்தை விசுவாசி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது செத்து போனவங்களும் சொல்லியாச்சு. ஆனா இங்க உயிரிழக்கனுக்கு இன்னொரு காரியம் சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இப்ப ரெண்டாவது கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியம். செத்து போனவனுக்கு சொன்னது முதல்ல, இப்ப உயிரிழந்து சாகாம இருக்கவனுக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ரகசிய வரியை பத்தி பேசியிருக்காரு. ஏன்னா இந்த ரகசிய வரியும் போது உயிரிழக்கக்கூடிய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான் 26 வசனம். என்ன வசனம் பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்ப தேவன் ரகசிய வரையும் போது வரும்போது உயிரிழக்க விசுவாசி சாகாம தான் மர்மமாக்கப்படுறான். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதான் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப படிக்க நல்லா கேளுங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்ப அந்த ரகசிய வருகை காலத்துல வாழக்கூடிய அந்த விசுவாசியை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி மரியாதை கேட்கிறார். அப்ப மரியாதை கேட்ட கேள்விதான், இதை விசுவாசிக்கிறாயா? அப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கு, அதை விசுவாசிக்கணும். அப்படி ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருந்தா தான் இந்த சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. இந்த வசனம் நிறைவேறணும்னா ரகசிய வரையும் இருக்கணும். அந்த ரகசிய வரை நடக்கும்போது விசுவாசிகள் உயிரிழக்கணும். அந்த விசுவாசி சாகாமலே மறுவாக்கப்பட்டு என்றென்றைக்கும் உயிரிழக்கணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப தேவனாய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லியிருக்காரு ரகசிய வரியை பத்தி. அந்த ரகசிய வரியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பத்தி தெளிவாக சொல்லியிருக்காரு. தனியா படிச்சா புரியாது, இதை ரகசிய வரியோட ஒன்னா வச்சு பார்த்து தான் தெரியும், இல்லைன்னா புரியாது. அப்ப தேவன் உள்ளுக்குள்ள பரிசுத்தாயை கொடுக்கும்போது அந்த பரிசுத்தாயை உங்களுக்கு உணர்த்துறாரு. இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு விளக்கத்தெல்லாம் தெளிவாக உணர்த்தி உங்களுக்கு வந்துட்டு அதை புரிய வைக்கிறார். அப்படி புரிய வைக்கும் போது வாயை மூட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது. அடுத்தவனுக்கு அதை எடுத்து சொல்லணும், அடுத்தவனுக்கு அந்த விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா தேவன் எல்லாத்தையுமே இலவசமாக தான் கொடுக்குறாரு. மீட்பு இலவசம், ரட்சிப்பு இலவசம், பாவமன்னிப்பு இலவசம், நித்திய வாழ்வு இலவசம், சொர்க்கத்தில் நுழையிறது இலவசம், மாமிசத்தில் பிறப்பது இலவசம், ஆவியில் பிறப்பது இலவசம், எல்லாமே இலவசமாக தான் கொடுக்குறாரு. நீ மட்டும் என்ன காசு வாங்கிட்டு பண்றியா? நீ எதையும் எதிர்பார்த்து பண்ணாத. தேவன் இது எல்லாத்தையும் இலவசமாக தான் நம்ம கொடுக்குறாரு. நம்மளும் அடுத்தவனுக்கு இலவசமாக தான் கொடுக்கணும். ஏன்னா உன்னை நேசிப்பது போல நீ அயலானே நேசி. இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப தேவன் இப்படித்தான் நம்ம எல்லாத்தையுமே இலவசமாகவே கொடுக்குறாரு. இது தேவன் செய்யக்கூடிய காரியம், மனுஷன் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. நம்ம அந்த பாதையை சொல்லத்தான் முடியும். அந்த பாதையை அவன் கேட்டு போனானா, அதை விசுவசிச்சானா, அதை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டானா அவன் ஆத்மாவே தேவன் ரசிப்பார். நம்ம ரசிக்க மாட்டோம். சொல்லி கொடுக்கறதுனால நம்ம ரசிக்க முடியாது. சொல்லி கொடுக்கறதுனால நம்ம ரசிக்கிறது கிடையாது. சொல்லி கொடுக்கறதா நம்ம வேலை, பாதையை காட்டுறதா நம்ம வேலை. அவன் மன்னிப்பு வாங்குறதும், தேவனை ஏற்றுக்கொள்றதும், தேவனை அங்கீகரிக்கிறதும், தேவனை மீட்பரா வச்சா ஏற்றுக்கொள்றது அது அவனோட வேலை. இப்ப மரியாதைக்கு என்ன சொன்னாங்க பார்ப்போம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான்
இங்க தெளிவா சொல்லியாச்சு. ஆமாண்டவரே, நீங்க தான் இந்த பூமியை திரும்பவும் ரட்சிக்க வர்ற தேவனோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப இந்த வருகையா இருந்தாலும் சரி, அந்த வருகையா இருந்தாலும் சரி, அவங்க ஒத்துக்கிறாங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து, அந்த வருகையில வரவர் தான் இயேசு கிறிஸ்து, நம்மளை ரட்சிக்க வரவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி மரியாதை சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. இப்ப நம்மலாம் இதெல்லாம் படிச்சு விட்டு இன்னமும் தேவனை விசுவாசிக்கலன்னு எப்படி? அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதான். தேவன் தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா, ஆவி, சரீரம் மூன்றையுமே அவர் தான் சுத்தப்படுத்துவார். அவரோட வேலை, நம்மளோட வேலை கிடையாது. நம்ம அதை செய்யவும் முடியாது. ஏன்னா நம்மலாம் பாவிகள், நம்ம பாவத்தை நம்மளால கழுவ முடியாது. நம்ம புண்ணியம், நம்ம செய்த உதவிகள், நம்ம கடைபிடிக்கும் முறைமைகள் எதுவுமே பாவத்தை கழுவாது, பாவத்தை போக்காது. அப்ப தேவனோட உதவியும், தேவன் செய்த காரியமும், தேவனை ரட்சகராக மீட்பரை ஏற்றுக்கொண்டதும், தேவனை விசுவாசிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அவர் தான் நம்மளை கழுவ முடியும், அவர் தான் நம்மளை சுத்தப்படுத்த முடியும், அவர் தான் நம்மளை புனிதப்படுத்த முடியும். இது அவரோட வேலை. இப்ப இந்த ரகசிய வருகை பற்றிய வசனத்தை திரும்ப ஒரு தடவை பார்த்துக்குவோம். எல்லாம் 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனம் 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். சோ இந்த மாதிரி தான் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு நம்ம தேவனை போய் சென்றடைவோம். அதனால இந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தை நீங்க ஒருவரை தேற்றிக் கொள்ளுங்கள். செத்துப்போன விசுவாசிகளுக்காண்டி நீங்க வருத்தப்படாமல் உயிருக்கு விசுவாசி நீங்க எல்லாரும் ஒருவர் மனசை தேர்த்திக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் இறந்து போன விசுவாசிகளை பார்க்க போறீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு இவர் அடுத்த அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை சொல்றாரு. அது என்னங்கறத நம்ம பார்ப்போம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ரகசிய நடக்கக்கூடிய நாட்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது திருடன் எப்போ ஒரு வீட்டுக்கு திருட வருவான்னு சொல்லி யாருக்கும் தெரியாதோ அந்த மாதிரி திடீர்னு நடக்கும். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. தேவனாய இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா தேவனாய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தந்தை ஒருத்தர் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப அது முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்க விஷயம். ஆனா காலங்களையும் சமயங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் ஒரு அத்தி மரத்தை வச்சு ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு. அத்தி மரத்தை வச்சு காலத்தை அறிஞ்சுக்க முடியும், ஆனா இந்த நாள்னு அறிய முடியாது சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. இப்ப அழிவு எவ்வளவு சீக்கிரம் வரும்னா, ஒரு கர்ப்பவதி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்ப அந்த பிள்ளை பிறக்கிற வலி வரும்னு சொல்ல முடியாது. அந்த வலி எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த காலத்தை அறிய முடியும். அவ்வளவுதான். இந்த நேரத்தில் வர முடியும் சொல்ல முடியாது, ஆனால் அந்த காலத்தை அறிய முடியும். ஏன்னா 9 மாதம் ஆகுதுன்னா அந்த வலி பக்கத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தை அறிய முடியும். ஆனால் இன்னைக்கு வரப்போகுது நாளைக்கு வரப்போது சொல்ல முடியாது. திடீர்னு அந்த வலி வரும், அந்த அழிவு திடீர்னு வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசவ வலியை வச்சு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாம் என்னைக்கு இந்த இஸ்ரேல் நாடு உண்டாக ஆரம்பிச்சிருச்சோ, அந்த நாடு உண்டாக ஆரம்பிச்சோடனே நம்ம உஷாரா இருந்துக்கணும். நம்ம மக்கள் எல்லாம் நம்ம உறவினர்களையும் நம்ம சொந்தக்காரங்களையும் நம்ம நண்பர்களையும் உஷார்படுத்தி இந்த ரட்சிப்பு மீட்புக்குள்ள கொண்டு வரணும். நம்ம அந்த வழியை காமிக்க தான் முடியும். அவங்க தான் மீட்பை பெற்றுக்கொள்ளணும், அது அவங்களோட வேலை. நம்ம அந்த வழியை காமிக்கணும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்ப சமாதானமும் சமைக்கும் உண்டாம் என்று அவர்கள் சொல்லும் போது அந்த கிறிஸ்து இந்த உலகத்துல 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணுவான். என்ன உடன்படிக்கைன்னா அமைதி உடன்படிக்கை பண்ணுவான். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, சமாதானமும் சவிக்கும். அப்ப ஒரு அமைதி உடன்படிக்கை தான் அந்த கிறிஸ்து பண்ணுவான். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது தான் இந்த ரகசிய வரி நடக்கும். அப்பதான் இது நடக்கும். ஏன்னா 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணி தான் அவன் கையில இந்த உலகமே 7 வருஷம் ஒப்படைக்கப்படும். அப்ப அவன் ஆட்சிக்கு வரானா நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படணும். ஏன்னா சபைங்கிறது தேவனுக்கு மணப்பெண், நம்மளோட மணவாளன் தான் தேவன் இயேசு கிறிஸ்து. அப்ப இன்னொருத்தன் ஆட்சிக்கு இந்த உலகத்தை பண்ண வைட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம மனவாட்டியை இங்க விட்டுட்டு போக மாட்டார், மனவாட்டியை எடுத்துக்குவார். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். நம்மளாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோட ரகசியங்களை போயிருவோம். அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இப்ப இங்க 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒன்னு தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு அவர் அங்கீகரிச்சு விசுவாசிகள் ஒரு பக்கம், இன்னொன்னு இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்காம விசுவாசிக்காத இன்னொரு பக்கம்.
அப்ப பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், பாவ மன்னிப்பு பெறாதவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அங்கீகரித்தவர்கள், இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்காதவர்கள், இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதவர்கள். அப்ப 2 குரூப் மக்கள் தான். அப்ப விசுவாசிச்சவங்க எல்லாம் மேல போயிட்டாங்க, விசுவாசிக்காதவங்க எல்லாம் உத்தர காலத்துல போறாங்க. இப்ப இந்த வசனத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று யார சொல்லப்படுதுன்னா, தன்னை பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சவங்க, இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை அங்கீகரிச்சு அவரை தன் மீட்பராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவங்க, அவங்கள தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் இந்த திடீர்னு போல இந்த ரகசிய வரியை திடீர்னு வந்தாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இவங்க தயாரா இருக்கிறாங்க, அதனால பாதிக்கப்படல. ஆனா ஒரு குரூப் இங்க தயாரா இல்லாம பாதிக்கப்படுது. அவங்க யாருன்னா, அவங்க ஒளியின் பிள்ளை கிடையாது. அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கல, தன்னோட பாவத்தை உணரல, அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவங்க வந்துட்டு இந்த பக்கம் இருக்காங்க. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்காங்க, இருளின் பிள்ளைகள் இருக்காங்க. வெளிச்சத்தின் பிள்ளைங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ரகசிய வரிகளால் பாதிக்கப்படாம இயேசு கிறிஸ்துவோட போனவங்க. இங்க இருளின் பிள்ளைகள் இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம அந்த ரகசிய வரிகளை போகாம உத்தர காலத்துக்குள்ள போனவங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப நம்ம இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நம்மலாம் வந்துட்டு ரகசிய வரி வரும்போது தேவன்கிட்ட போயிருவோம். உபத்திர காலத்துக்கு நம்ம உள்ள போக மாட்டோம். நமக்கு வேலையும் இல்லை, அங்க காரியமும் இல்லை. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இப்ப மத்தவங்க தூங்குற மாதிரி நம்மளும் தூங்கக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நீ வந்துட்டு தேவனை விசுவாசம் வச்சு நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீ அமைதியா இருந்துடக்கூடாது. உன் சகோதரர்களுக்கும் உன் நண்பர்களுக்கும் உன் குடும்பத்தினர்களுக்கும் நீ அதை எடுத்து சொல்லி அவங்களையும் கொண்டு வரணும் விசுவாசத்துக்குள்ள. அவங்களையும் விசுவாசத்துல கொண்டு வரும்போது தேவன் அவர்களை ரட்சிப்பார். இதான் அங்க சொல்லப்பட்ட விஷயம். அப்ப நம்ம மட்டும் போனா மட்டும் பார்த்தாது, நம்ம குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும், நம்ம நண்பர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும். அப்ப நம்ம விழிப்பா இருக்கணும். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தாம நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிக்கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்கள் ஆகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அப்ப அப்போஸ்தலன் பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, ஒளியின் பிள்ளைகளா இருக்க நம்ம அன்பு விசுவாசம் என்ற மார்க்கவசத்தை நம்ம அணிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல நம்பிக்கை என்னும் ரட்சிப்பின் தலைக்கவசத்தை நம்ம அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அப்ப தேவன் வந்துட்டு நம்மளை கோபாக்கினைக்கு அப்படின்னா தண்டனைக்கு வந்துட்டு நியமிக்கல. நம்மளே இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்புக்கு தான் நம்மளை நியமித்திருக்காரு. ஏன்னா நம்ம இதை விசுவாசிக்கும் போதே நம்ம ரட்சிப்புக்குள்ள போயிடுறோம். ஏன்னா நம்ம அவரை தான் நம்ம வந்துட்டு தண்டனையிலிருந்து நீக்கிறதுக்கு, நம்மளை பாவத்தை போக்குறதுக்கு அவரை தான் நம்பி இருக்கிறோம், அவரோட காரியத்தை நம்பி இருக்கிறோம். அப்படி அவரோட காரியத்தை நம்பும் போது நம்ம அந்த தண்டனையிலிருந்து, அந்த கோபாக்கனையிலிருந்து நம்ம மீட்கப்படுறோம். அதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? இப்ப அடுத்து, நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இந்த வசனத்துல 2 வகையான மக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ரகசியரின் போது உயிரிழக்க விசுவாசி இருக்காங்க, அதே சமயத்துல இறந்து போன விசுவாசி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட 2 பேர்த்தோட உடம்பு இங்கதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ உயிரிழந்தாலும் சரி, நீ செத்து போயிருந்தாலும் சரி, அவர் வரும்போது உன்னை கூட்டிக் கொண்டு போறதுக்கு தான் அவர் தன் உயிரையும் உடம்பையும் பழிபொருளா கொடுத்தார். அவர் நமக்காக மரித்தாருங்கிறத சொல்லப்பட்டிருக்க விஷயம். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும், இப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயம்னா, நம்ம உயிரோட இருந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும், நம்ம செத்து போன விசுவாசியா இருந்தாலும் சரி, தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அவரோட கூட நம்ம பிழைக்கும்படிதான் அவர் நமக்காண்டி மரிக்கிறார். நம்மளோட பாவத்துக்காண்டி மரிக்கிறார். நம்ம பாவத்தை தன்னை சுமந்து அவர் மரிக்கிறார். தன் உயிரையும் உடம்பையும் ரத்தத்தையும் தியாகம் பண்ணியிருக்காரு, பழிபொருளா கொடுத்துருக்காரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சியின் போது நீ உயிரோட இருந்தாலும் சரி, நீ செத்து போயிருந்தாலும் சரி, விசுவாசியா நீ இருந்தீங்கன்னா அவரோட கூட நீ இருப்ப. அதுக்குத்தான் அவருக்கு தன் உயிரை கொடுத்துருக்காரு. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து, ஆகையால் நீங்கள் செய்து வருகிற படியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். சோ அந்த மாதிரி நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு ஒருவரோட தேற்றிக்கொண்டு பக்தியை விருத்தி பண்ணுங்கன்னா, தேவனுடைய காரியத்தை படிச்சு அடுத்தவனோட பேசி தேவன் மேல உள்ள விசுவாசத்தை வளர்க்கணும். பக்தி விருத்தினா விசுவாசத்தை வளர்க்கணும், விசுவாசத்துல வளரணும். அப்ப தேவனுடைய வார்த்தையை படிச்சா தான் விசுவாசத்துல வளர முடியும். ஒருத்தன் மீட்புக்குள்ள வர்றது வேற, விசுவாசத்துல வளர்றது வேற. மீட்புக்குள்ள வர்றதுக்கு நீ பாவி என்று உணர்ந்தாலே போதுமானது.
இயேசு கிறிஸ்து மீட்பராக ரட்சனை ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. ஆனால் உன் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தேவனோட காரியத்தையும் தேவனோட வார்த்தையும் நீ படித்தா தான் அது உன்னோட காரியங்கள்லாம் புரிஞ்சு அந்த விசுவாசத்தை வளர்க்க முடியும். தேவன் நம்ம மேலே எவ்வளோ தூரத்துக்கு அனுபவம் செஞ்சார், என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன முறைமையெல்லாம் அவர் செய்த காரியத்தை நினைவு விட்டுது, அவர் செய்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்து நம்ம தெரியும் போது நம்மளோட விசுவாசம் வளரும். நிறைய விஷயங்களை படித்து தெரியும் போது அதெல்லாம் அப்பப்போ நடக்கும்போது ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டு இருக்கு. பாருங்க, 2000 வருஷம் நாடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தேவன் சொன்னது அத்தி மரத்தில் ஒரு ஊமை சொன்னாரு, அந்த ஊமை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உண்டாயிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு விசுவாசத்தை வளர்க்கும். இந்த ஒரு வசனத்தினால தான் நான் வந்துட்டு பைபிளுக்குள்ளே வந்தேன் நான். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் விசுவாசம் வளரணும்னா அந்த விசுவாசம் வளர்ந்தா தான் பக்தி விருத்தி அடையும். அப்படி பக்தி விருத்தி அடைஞ்சா தான் நம்ம நிறைய பேத்துக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு கூச்சப்படாமல் சங்கடப்படாமல் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இந்த பைபிளை தொடர்றது, பைபிளை வாசிக்கிறது, பைபிள் படிக்கிறேன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெக்கமா நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி வரணும்னா, விசுவாசம் வளரணும்னா, பக்தி விருத்தி அடையணும்னா நீங்க பைபிளை படிச்சு தேவனோட வார்த்தையை முழுமையாக அறிஞ்சு கொண்டா தான் நீங்க அடுத்தவங்க அதை எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தவனோட நித்திய வாழ்வு அதில் இருக்கு. ஒருத்தனை நீ உண்மையிலுமே அன்பு செஞ்சினா, உன் குடும்பத்தை உண்மையிலுமே அன்பு செஞ்சினா நீ கண்டிப்பா அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லணும். அவங்கள கட்டாயப்படுத்தாது, ஆனா அவங்களுக்கு எடுத்து சொல்லு. இதோட முக்கியத்தை அறிவி. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி கொடு. ரகசிய விடுகை பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கொடு. அவர் வாசல் அருகே வந்துட்டான்னு சொல்லிடு. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அந்த மாதிரி தேவனோட விஷயத்த ஒருத்தர் சரியா சொல்லி கொடுத்தானா அவனுக்கு மரியாதை கொடுத்து அவங்க கூட சமாதானமா இருங்க. அவங்க கூட சண்டை போடாதீங்க. அந்த மாதிரி தேவனோட விஷயத்த ஒருத்தர் சொல்லி கொடுத்தானா அவனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவனுக்காண்டி வேண்டிக் கொள்ளுங்க. இப்ப எப்பயுமே வந்துட்டு ஊழியக்காரனுக்காண்டி தான் வேண்டிக்கணும். இப்ப ஊழியக்காரனுக்கு தான் வேண்டிக்கணும் நிறைய பேர். ஏன்னா அந்த ஊழியக்காரனுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த ஊழியக்காரனுக்கு தான் ஊழியம் செய்ய விடாம நிறைய பிரச்சனையை சாத்தான் கொடுப்பான். அப்ப அந்த ஊழியக்காரனுக்காண்டி அந்த மக்கள் எல்லாம் வேண்டிக் கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்தானா அவனுக்காண்டி வேண்டுங்க. ஏன்னா உங்களோட வேண்டுதல், உங்களோட ஜெபம், உங்களோட வந்துட்டு அந்த ஒரு பிரார்த்தனை அவனுக்கு தேவைப்படுது. முக்கியமா எனக்கும் தேவைப்படுது. எனக்காண்டி வேண்டிக் கொள்ளுங்க. இதை நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இப்ப அடுத்து, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன, தேவனோட வார்த்தை சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மனசு தேற்றத்தை உண்டாக்கணும். இந்த உலகத்துல 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா 1000 பிரச்சனை இல்லையே, நித்திய வாழ்வுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து பலப்படுத்துங்க. நம்ம எல்லாத்துக்கும் நீடிய பொறுமை வேணும். ஒருத்தன்லாம் சொன்னோன்னே கேட்டுக்க மாட்டான். அப்ப நம்ம தான் பொறுமையா இருக்கணும். அப்ப ஒவ்வொருத்தங்கிட்டையும் நம்ம வந்து விஷயம் சொல்லும் போதும் அவன் உடனே வந்துட்டு விசுவசிக்க மாட்டான், உடனே நம்பிக்க மாட்டான். ஏன்னா அவன் இந்த உலக பரம்பரை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒவ்வொரு விஷயம் விளங்குறதுக்கும் புரியறதுக்கும் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம நீடிய பொறுமையா இருக்கணும். அவன்கிட்ட போய் கோவப்படக்கூடாது. ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாது. நம்ம விட்டோம்னா அப்புறம் எப்படி? அப்படி உன்னால முடியலன்னா நீ தேவன்கிட்ட அவனுக்காண்டி வேண்டு. ஐயா, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு முடியல, இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுங்க அவனுக்கு ட்ரை பண்றதுக்கு, அவனுக்கு சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு தேவன்கிட்ட வேண்டலாம். இல்லையா, நீங்க தேவன்கிட்ட எப்படி வேணும்னா, நீங்க வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியல, அவனுக்கு ஒரு நல்ல, என்னோட ஒரு பெரிய ஆளா, என்னோட ஒரு நல்ல ஆளா, என்னோட ஒரு திறமையான ஆளா அவனுக்கு அனுப்பி அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்காண்டி நீங்க வேண்டுங்க. அவன் விசுவாசத்துக்குள்ள வர வரைக்கும், அவன் தேவனை மீட்பர ஏற்றுக்கொள்ள வரைக்கும் அவனுக்காக தினமும் நீங்க வேண்டுங்க. அதை நீங்க செய்யலாம். சரிங்களா? இப்ப அடுத்து, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இப்ப ஒருத்தன் உங்களுக்கு தீமை செஞ்சானா அவனுக்கு திரும்ப நீங்க தீமையே செய்யாதீங்க. நீங்க அவனுக்கு திரும்ப தீமை செய்யாம நன்மையை செஞ்சு பழகுங்க. ஒருத்தன் உங்களுக்கு துன்பம் விளைஞ்சானா அவனுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க, அவனுக்கு ஒரு நன்மை செய்யுங்க. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். கடவுள் எப்பவுமே ஒரு தீமை செஞ்சு இன்னொரு தீமை செஞ்சா அது ஈக்குவல் ஆயிடாது. ஒருத்தர் தீமை செஞ்சானா அவனுக்கு ஒரு நன்மை செஞ்சு அவனுக்கு வந்துட்டு அதை புரிய வைங்க. நீங்க என்ன யாரு, விசுவாசினா யாருன்னு புரிய வைங்க. அதாங்க சொல்றாரு. அப்ப தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஒருத்தர் தீமை செஞ்சாலும் அவனுக்கு நன்மை செய்யணும். அதாங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அதையே செய்ய முயற்சி பண்ணுவோம். ஆனா இந்த உலகத்துல ஒருத்தர் நமக்கு தீமை பண்ணிட்டானா நம்ம அவனுக்கு தீமை செய்ய தான் முயற்சி பண்றோம். அவனை நம்ம ஒதுக்கிடுறோம், அவனை நம்ம தூக்கி எஞ்சிடறோம். ஏதாவது ஒரு சமயம் வரும்போது அவனை மாட்டி விட்டுறோம். இப்படிதான் நம்ம பண்ணிடுறோம். ஆனா தேவன் சொல்றாரு அப்படி பண்ணாதீங்க, அவனை அன்பு செய்யுங்க அப்படி சொல்லி தேவன் சொல்றாரு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஏன்னா இந்த செகண்ட், இந்த நேரம், இந்த பொழுது எப்படியும் போகத்தான் போகுது. இந்த உலகத்துல எல்லாமே அழியக்கூடியது. நம்ம நித்திய வாழ்க்கை உண்டானா அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம நித்திய வாழ்வை எதிர்பார்த்து உட்காந்துருக்கணும்.
இந்த பூமியில் உள்ள காரியங்களை எதிர்பார்த்து உட்காந்துருக்கூடாது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது நமக்காண்டியும் நம்ம கூட இருக்கவங்களுக்காண்டியும் தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களும் ரசிக்கப்படணும், அவங்களுக்கு அந்த மனசு வரணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவன் நம்ம கொடுத்த சித்தத்துல ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். எந்த நடந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு துன்பத்திலையும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்ப மார்த்தல் மரியாளுக்கு ஒரு துன்பம் நடக்குது. தன்னோட சகோதரன் இறந்து போயிட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து இருந்தா உயிர்ப்பிக்கப்படுவான். ஆனா இயேசு கிறிஸ்து லேட்டா தான் வராரு. ஏன் லேட்டா வராருன்னா, லேட்டா வந்து அவனை உயிர்ப்பிக்கும் போது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து செத்து போன லாசரை உயிரை எழுப்பும் போது அந்த இடத்துல நிறைய யூதர்கள் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட மகிமை வெளிப்படும், தந்தையோட மகிமை வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து நிறைய பேர் விசுவசிப்பாங்க. அப்படி விசுவசிச்சா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, மீட்கப்படுவாங்க. அப்ப ஒவ்வொரு துன்பத்திலையும் ஒவ்வொரு நன்மை நடக்கும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்திலையுமே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உனக்கு புரியாது அது ஏன் நடக்குன்னு சொல்லி, தேவன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விஷயம் வச்சிருப்பார். நீ வந்துட்டு அதுக்கு நன்றி சொல்லு. உனக்கு புரியலன்னா கூட அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல பழகு. தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு விசுவாசிக்கு என்ன கொடுக்கணும், ஏது கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். அப்ப தேவன் என்ன கொடுத்தாலும் சரி, நீ தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்துடாது. அது துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, அதோட விஷயம் உனக்கு முழுமையாக புரியுறது உனக்கு லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே புரியாது. சரிங்களா? அப்ப அதுக்கு நன்றி சொல்ல பழகு, அதை ஏற்றுக்கொள்ள பழகு. அதான் தேவனோட சித்தமா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அடுத்து ஆவியை அவித்து போடாதிருங்கள். இப்ப நம்ம மறுபடியும் பிறக்கணும்னா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுது. அப்ப நம்ம பாவத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்து மீட்பாளர் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்ம பாவங்களை அவரோட ரத்தத்தால கழுவி நம்மளை மீட்கிறார். அப்ப பரிசுத்தாய் உள்ள வருது. இப்படிதான் ஆவியில நம்ம பிறக்கிறோம். அப்படி ஆவியில பிறக்கும் போது உள்ளுக்குள்ள ஆவி இருக்கு. அந்த ஆவியை அவித்து போடக்கூடாது. ஏன்னா நம்ம பாவம் செய்யும் போது உள்ளுக்குள்ள ஆவி சங்கடப்படும், கஷ்டப்படும், வருத்தப்படும். அப்ப உள்ளுக்குள்ள ஆவி நம்ம பாவம் செய்யும் போது அங்க வருத்தப்படுது, சங்கடப்படுது, அங்க அவித்து போடப்படுது. ஆனா அதே ஆவிக்கு தேவனோட வார்த்தை நீ கொடுத்தீங்கன்னா ஜெகஜோதியா எரியும். தேவனோட வார்த்தை டெய்லி படிச்சு டெய்லி ஜெபம் பண்ணி தேவனையே நம்பி இருந்து தேவனுக்கு நன்றி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த உள்ள இருந்த ஆவி ஜெகஜோதியா எரியும். அப்படி எரியும் போது உன்னால சும்மா இருக்க முடியாது. அந்த ஆவி ஜெகஜோதி எரியும் போது அடுத்தவனை பார்த்து நீ பேச ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. அப்ப அந்த பயத்தை போக்குறது தேவனோட ஆவி. அப்ப தேவனோட ஆவிக்கு தேவனோட வார்த்தையை கொடுத்து அந்த ஜெகஜோதி எரிய வைக்கணும். பாவம் பண்ணி உள்ள இருக்க ஆவியை அவிச்சு போடக்கூடாது. நீ பாவம் பண்ணாலும் உள்ள இருக்க ஆவி போவாது. ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் உனக்கு மீட்பை கொடுத்ததுதான். அந்த ஆவியை கலங்கப்படுத்தாம, வருத்தப்படுத்தாம, அவித்து போடாம பாத்துக்கிறது பெற்றுக்கொண்டவனோட கடமை. இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க நிறைய. அதை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. ஏன்னா அது தேவனோட வார்த்தை. அது தேவனோட தீர்க்கமா சொன்ன வார்த்தை. அது நடக்கும், நடக்காம போகவே போகாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் சொல்லியாரு, அத்தி மரத்துல ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்க சொல்லி சொன்னாரு. அந்த ஊமை நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தேவனோட வார்த்தையை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. தேவனோட வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். சரிங்களா? புரியாம இருக்கிறது ரெண்டாவது. ஆனா அற்பமா எண்ணாதீங்க. இப்ப அடுத்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இதுல தான் நம்ம எல்லாம் கோட்டை விட்டுறோம். எவன் எதை சொன்னாலும் சோதிச்சு பார்க்காம அப்படியே எடுத்துக்கிறது. இதுல எல்லா பேருமே கோட்டை விட்டுருக்கோம். நானும் கோட்டை விட்டுருக்கேன். எவன் சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறது. வெள்ளை உடுப்பு போட்டு வந்து எவன் எதை சொன்னாலும் அப்படியே எடுத்துக்கிறது. அவன் சொல்லி கொடுக்குற வசனம் என்ன போட்டிருக்கு, எங்க போட்டிருக்கு, அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, எங்க சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த காலகட்டத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீ ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் நீ நலமானவர்களை எடுத்துக்கொள்ளணும். அவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குறதையும் நீங்க தேவனோட வசனத்தை பார்த்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, அதில் நலமா இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. தவறா இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. இதாங்க சொல்லப்பட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம இந்த ஆராய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய அந்த நேரம் இல்லாம அந்த சோம்பேறித்தனத்தினால தான் நம்ம இன்னைக்கு பல வழியில போயிட்டு இருக்கோம். நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விலகி நம்ம அந்த ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை ஆராய்ஞ்சு அறிஞ்சு வேதவசனத்தோட ஒத்து பார்த்து அதை சோதிச்சு பாரு. அதுக்கப்புறம் அது நலமா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள், இல்லைன்னா அதை விட்டுரு. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இப்ப பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்பதான் இந்த சீரீஸ்க்கு உண்டான இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. சரிங்களா? இந்த வசனத்துக்காண்டி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஏன்னா இந்த கிளாஸோட இந்த சீரீஸ் முடியுது, இந்த வசனமும் இதோட முடியுது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இப்ப நீங்க 4 கிளாஸ் பார்த்திருக்கீங்க. இந்த 4 கிளாஸ்ல சமாதான தேவன்னா யாரும் தெரியும், அது இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். முற்றிலும்னா ஆத்மா, ஆவி, சரீரம், இந்த மூன்றையுமே அவர் தான் பரிசுத்தமாக்குவார். மனுஷன் ஆக்க முடியாது, நம்ம ஆக்க முடியாது. ஏன்னா நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஏன்னா நம்ம செய்யற புண்ணியம், உதவி, நன்மைகளும் நம்ம கடைபிடிக்கிற சட்டம், சம்பிரதாய முறைமையும் பாவத்தை மன்னிக்காது.
இதையெல்லாம் தேவனுக்கு லஞ்சமா கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா தேவன் லஞ்சம் வாங்கிட்டு பாவம் மன்னிக்க மாட்டார். ஏன்னா தேவன் லஞ்சம் வாங்க மாட்டாரு. தேவன் லஞ்சம் வாங்கிட்டு பாவத்தை மன்னிக்க மாட்டார். இதையெல்லாம் லஞ்சமா நீ கொடுக்கவும் முடியாது. அப்படிங்கும்போது உன் பாவத்தை மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் தான். அவர் தான் சமாதான தேவன். இதை பற்றி நான் விளக்கமா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 39ஆம் கிளாஸ் 40ஆம் கிளாஸ் 41ஆம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட விஷயம்னா சமாதான தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ இயேசு கிறிஸ்து தான் உங்களையே முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அந்த மாதிரி தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ஆனா நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? நம்ம அதை பாதுகாக்கணும். நம்ம எல்லோருக்குமே அதை பாதுகாக்கணும் என்கிற ஒரு பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய அதை சுத்தப்படுத்துறதுக்கோ அதை புனிதப்படுத்துறதுக்கோ அதை மீட்கிறதுக்கோ அதை ரசிக்கிறதுக்கோ பொறுப்பு கொடுக்கப்படல. அது தேவனோட பொறுப்பு. நமக்கு பாதுகாக்கிற பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம தேவனோட ஆவிகள் வந்துட்டோம். இப்ப ஆவிகள் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மீண்டும் மீண்டும் பாவம் பண்ணாம அந்த பாதுகாக்கிற பொறுப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆவியை பாதுகாக்கிற பொறுப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம பாவத்தை குறைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம பாவம் செய்யும்போது உள்ளுக்குள்ள ஆவி வருத்தப்படுது, துக்கப்படுது, வேதனைப்படுது, அது அவித்து போடப்படுது. அதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். அப்ப அந்த ஆவியை வருத்தப்படாம அவித்து போடப்படாம துக்கப்படாம பாத்துக்கிறது நம்ம கடமை, அதை பாதுகாக்கிறது நம்ம கடமை. அப்ப நம்ம பாவங்களை குறைத்து கொண்டே வரணும். இதாங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் அதிக தவறு பண்ணாம நம்ம தவறுகளை குறைக்கும் போது உள்ள வந்திருக்கிற ஆவி வேதனைக்குள்ளாகாம தொந்தரவு பண்ணாம அவித்து போடப்படாம பாதுகாக்கப்படுது. அந்த ஒரு பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை தான் நம்ம கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்ம தவறுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தேவன் சொல்லியிருக்காரு. சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது, புனிதப்படுத்துறது எல்லாம் தேவனோட வேலை. பாதுகாக்கிறது தான் நம்ம வேலை. அப்ப நம்ம தவறுகளை குறைத்துக் கொள்ளணும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்ப அடுத்து உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்படி உண்மையுள்ள தேவனாய கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு. அவர் சொன்னபடி செய்வார். அப்ப அவர் சொன்னபடி செய்வார்னா நம்மளை புனிதப்படுத்துறது, சுத்தப்படுத்துறது தேவனோட வேலை. அது அவரோட வேலை, நம்மளோட வேலை கிடையாதுங்கிறத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். அப்ப இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்ப ஊழியக்காரனுக்காண்டி நீங்க வேண்டிக் கொள்ளணும். உண்மையா ஒழுங்கா கரெக்டா சொல்லி கொடுக்குற ஊழியக்காரனுக்காண்டி நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அப்ப அவன் ஒழுங்கா இருந்து அவன் சொல்லி கொடுத்ததான் நிறைய விஷயங்கள் வந்து சேரும். எங்களுக்காண்டி வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எல்லாம் ஊழியக்காரனுக்காண்டி முக்கியமா வேண்டிக் கொள்ளணும். அதே மாதிரி எல்லாத்துக்கூடயுமே சகோதர பாசத்தோட இருக்கணும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த புஸ்தகத்தை எல்லாருமே வாசிக்கணும். விசுவாசிக்கிற எல்லாருமே இந்த புஸ்தகத்தை எல்லாத்துக்கும் வாசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேர்ல பவுலாகி அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்ப இந்த வசனங்கள்லாம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதெல்லாம் நமக்கு பக்தி விருத்திக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுது. அப்படிங்கும்போது இதை படிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவன் மேல விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, அடுத்தவனுக்கும் சொல்லி கொடுக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்மளோட தேவனாய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் இரக்கமும் நம்மளோட என்றென்றைக்கும் இருப்பதான்னு சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாரு, இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு, இந்த புத்தகத்தை அவர் முடிக்கிறார். இந்த மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுல் ரகசிய வருகை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த ரகசிய வருகை மூலமா தான் நம்ம சரீரம் தூய்மையாக்கப்படுது. இந்த பாவத்துக்கு அடிமையான இந்த மாமிசமும் ரத்தமும் மறுரூபமாக்கப்பட்டு தூய்மையாக்கப்படுது. அப்ப மறுரூபமாக்கப்படும் போது பூமியில வாழ்றதுக்கு இல்ல, நம்ம சொர்க்கத்துக்கு வாழ்றதுக்கு தேவையான அந்த ஒரு வசதி வாய்ப்போட, அந்த ஒரு வல்லமையோட, சக்தியோட, மகிமையோட நம்ம சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அப்ப இந்த உடம்பு மறுரூபமாக்கப்படணும். அப்படி மறுரூபமாக்கப்படும் போது தான் இந்த உடம்பு புதுப்பிக்கப்படுது. அப்படி புதுப்பிக்கப்படும் போது தான் நம்ம தேவன்கிட்ட போய் சேர்றோம். இப்படித்தான் தேவன் நம்ம உடம்பை புதுப்பிக்கிறாரு. அது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ரகசிய வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல இந்த அளவுக்கு ஆசிரியர் கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல தேவன வார்த்தையும் தேவன் எப்படி மன்னிப்பு கேட்குங்கிற விஷயத்தையும், எப்படி நீங்கள் மீட்பு பெற்று ரகசிய வழியில் போகக்கூடிய அந்த தயார் நிலைமைக்கு வரங்கிற விஷயத்தையும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்லுங்க. உங்களை கூடிய சீக்கிரம் நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.